நம்ம ஹாசனா கிரியேஷன்ல பண்ண போறது சிக்கன் கட்லெட். இந்த கட்லெட்டை ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், ஸ்டார்டர்ஸாவும் சாப்பிடலாம், வெரைட்டி ரைஸ்க்குலாம் சைடிஷாவும் சாப்பிடலாம். சிக்கன் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கடாயில் 1/2 கிலோ கோழி, 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கோழியையும் உருளைக்கிழங்கையும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. கோழியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்த பிறகு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுக்கோங்க. கோழியை குட்டி குட்டியாக முள் இல்லாமல் பிச்சு வச்சுக்கோங்க. பிரெட் கிரம்ஸ், 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 முட்டை, ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். மல்லிக்கீரை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். மிளகு ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லிக்கீரையை வதக்கிக்கோங்க. தாளிச்சு கட்லெட் செய்யறதுனால கட்லெட் நல்ல ஃப்ளேவரா இருக்கும். எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு எடுத்து வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போன பிறகு எடுத்து வச்சிருக்க கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவை 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிச்சு வச்சிருக்க கோழியையும் மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கட்லெட்டுக்குள்ள மசாலா ரெடி. இப்போ இதில் உப்பு, உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கட்லெட் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கட்லெட்டுக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்காண்டி பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கேன். 3 முட்டையை 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேன். மசாலாவை முட்டையில் டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்லேயும் டிப் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு நம்ம செஞ்சு வச்சிருக்க கட்லெட் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் கோல்டன் கலர்ல பொரிஞ்சதோட இன்னொரு பக்கமும் அதே கலர்ல பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதே போலயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா கட்லெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சுவையான சிக்கன் கட்லெட் ரெடி. இதை கெச்சப், கிரீன் சட்னி, மயோனைஸ் எது கூட வேணாலும் டிப் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நீங்களும் இந்த வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.